அதிகாரம் யாருக்கும் கிடையாது. என்ன பேசுறது அராஜகம் செய்யக்கூடாது. அராஜக முறை வந்து கையாள கூடாது. இந்த சமுதாயம் அராஜகம் பண்ற சமுதாயம் வெளியே காட்டுறாங்க. எந்த சமுதாயம் நம்மள மறக்கிறான், என்ன சமுதாயக்காரன் நம்மள மதிக்கிறான். அராஜகம் பண்ற இந்த சமுதாயக்கார ஆதி திராவிடக்காரன் தான் அராஜகம் பண்றான். இப்படிதான் ஒரு தோற்றம் சொல்றாங்க. ஒன்று சேர் புரட்சி செய்யணும் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. நாம எல்லாம் ஒன்று சேரணும். இந்த முறை ஒரு வாய்ப்பு தாங்க. உங்க சகோதரி, உங்களுடைய பட்டியலின சகோதரி நானு ஆதி திராவிடத்துல நான் வந்திருக்கேன். உங்களுக்கு சேவை செய்ய நான் கேக்குறேன். நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம். நம்ம சமுதாயத்துல யாராவது ஒரு தொழிலதிபர் இருக்கிறாங்களா? ஒரு தொழில் செய்யறவங்க இருக்காங்களா? ஆண்டு காலமா கையை கட்டி தான் நின்னுட்டு இருக்கிறோம். இதை எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா மோடி கிட்ட சொல்லி ஒவ்வொரு கிராம பெண்களுடைய வளர்ச்சிக்காக 10 லட்சத்துல இருந்து 50 லட்சம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இது யார் செய்யணும்? நீங்க எனக்கு ஓட்டு போட்டு தாமரை சின்னத்துல நான் வந்து நிக்கிறேன். ஏற்கனவே நான் மேயரா இருந்திருக்கேன். 5 ஆண்டு காலம் மக்கள் சேவை செஞ்சிருக்கேன். உங்களுக்காக செய்யணும். என் சமுதாயம் தலை நிமிரணும். உங்களுக்காக தான் நானும் வந்திருக்கேன். 2 முறை வாய்ப்பு கொடுத்தீங்க. தாமரை சின்னத்தை தவிர வேற எந்த சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது செல்லாத காசு. மழை பெஞ்சு எப்படிமே தண்ணி கடல்ல கிடக்குதோ அதே மாதிரி போய் முடியும். ஒரு வாய்ப்பு தாங்க, ஒரு மாற்றத்தை கொடுங்க. நிச்சயம் முன்னேற்றத்தை கொடுக்கறேன் நானு. உங்களுடைய சகோதரி, ஒரு பெண் நானு. ஒரு பெண்ணாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து படிச்சு இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கிறேன்னா என்னுடைய படிப்பறிவு இருக்கு. நான் போய் என் மக்களுக்காக பேச உங்களுடைய குரலாக இருப்பேன். ஒரு வாய்ப்பு தாங்க, மாற்றத்தை கொடுங்க. நிச்சயம் முன்னேற்றம் தருவாங்க. கூட்டணி கட்சியோட திமுகவோட வருவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.